மாதரம் முனிம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीशटारिगुरोर्दिव्यश्रीपादाब्जमधुव्रतं श्रीमद्यतीन्द्रप्रवणं श्रीलोकाचार्यमुनिं भजे श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये आழ்வாரெம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குரு என்று சொல்லும்படியாய் இந்த உலகத்திலே அந்த வேறுபாட்டை தெற்றென விளங்கும்படியாய் திகழ்ந்தவர் நம் மணவாள மாமுனிகள். அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகள் அருளி செய்த சீரிய திவ்ய பிரபந்தம் இந்த உபதேச ரத்தின மாலை. இந்த உபதேச ரத்தின மாலை என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தின் முகத்தாலே தனக்கு கிடைத்த உபதேசங்களை எல்லாம் பின்புள்ளாரும் அறிந்து உஜ்ஜீவிக்க வேணும் என்று தொடங்குகிறார். அதற்கடுக்குவான அந்த உபதேசத்துக்கு அனுகுணமாக சுவாமி பிரதம பருவ நிஷ்டராய் இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய பெருமைகளையும் அவர்களுடைய திவ்ய சூக்திகளுடைய பெருமைகளையும் தெரிவிக்க ஆரம்பித்தார். அதில் பல ஆழ்வார்களை கீழே அனுபவித்தோம். நேற்றைய தினம் தொடங்கி 2 பாசுரங்களாலே நம்மாழ்வாரை அனுபவிக்கிறார். ஆழ்வார்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஆழ்வார்கள் அப்படின்ற கூடிய சமூகத்திற்கு அந்த கூட்டத்திற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். மீதி ஆழ்வார்கள் எல்லாம் தெரிவித்த காலத்திலே ஆழ்வார்கள் அவர்கள் அவதரித்த திருநக்ஷத்திரங்கள் அந்த திவ்ய பிரபந்தங்களுடைய சூக்தியை எல்லாம் தெரிவித்து வந்தவர் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே நம்மாழ்வார் அவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது என்று தான் ஆரம்பிக்கிறார். உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ ஷடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குருகை கொண்டோ ஒரு பார் தன்னில் ஒக்குமூர் என்று சொல்லும்படியாய் மீதி ஆழ்வார்களுக்கெல்லாம் அவர்களுடைய ஊரை பத்திலாம் ஒன்றும் பேசல. இந்த இடத்துல சொல்றார் திருக்குறுகூருக்கு ஒப்பான ஊர் இது இல்லை. அப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. மீதி ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரு திறமா வச்சிருக்காரு. நம்மாழ்வார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கிருஷ்ண திருஷ்ணை அப்படின்னு சொல்லும்படியாய் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. சொல்லக்கூடிய காலத்திலே கிருஷ்ணனுடைய திருஷ்ணை கோதுகலமுடைய பாவா என்ற இடத்துல காஞ்சி சுவாமி நிர்வாகம் பண்றார். இந்த பாசுரத்தாலே நம்மாழ்வார் எழுப்பப்படுகிறார். கோதுகலமுடைய பாவா என்னால் தன்னுடைய ஆனந்தத்தை எம்பெருமான் திறத்திலே வைத்தவள், எம்பெருமானுடைய ஆனந்தத்தை தன் திறத்திலே வைத்தவளாய் இருக்கக்கூடியவள் என்றெல்லாம் தெரிவிக்கிறார். அப்போ ஆட்ட வந்த விஷயம் இவ்விடத்துல என்னன்னா, அதே போல இவர் மாமுனிகள் எப்படி இருக்கிறார், அவரோ மாறன் அடிபணிந்த ராமானுசன் என்று எம்பெருமானாருக்கு பேர். எம்பெருமானாரே எதிப்புணர் அவதார பூதராய் வந்தவர் மாமுனிகள். அப்படி இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா அவர் போலதானே இவரும் இருப்பார். அதனால மாறன் அடிபணிந்த ராமானுசன், ராமானுசன் அடிபணிந்து இந்த மாமுனிகள் என்று சொல்லும்படியாய் அதற்கு அனுகுணமாக இவ்விடத்துல சொல்றார். ஆழ்வாருடைய அவதரித்த திவ்ய கஷேத்திரத்தினுடைய வைபவத்தையும் இவ்விடத்திலே தெரிவிக்க வேணும் எடுத்து அந்த திருக்குறுகூன்ற அந்த திவ்ய தேசத்தினுடைய ஏற்றத்தையும் இந்த பாசுர முகேன அருளி